நம்மளோட பல பேரோட வாழ்க்கையில வந்து டயர்ட்னஸும் போர்டமும் தான் ஒரு மெயின் பேட்டர்ன் ஆயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த ரெண்டு பேட்டர்னும் நம்ம கிரியேட் பண்ணதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ரெண்டுமே எப்படி வந்து நம்மளோட லைஃபை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது, நம்ம வந்து இது ஒரு பேட்டர்ன் ஆக்கி இது ஒரு ஃபேஷன் ஆக்கி நம்ம லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு பகவான் வந்து இந்த கதவு திற காட்டு வரட்டும் இந்த தொடர் சத்சங்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வாங்க சுவாமிஜி என்ன சொல்றாங்க, எப்படி அதுக்கு சொல்யூஷனும் சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த டயர்ட்னஸும் போர்டமும் சைலண்ட் கில்லர்ஸுங்கய்யா. மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவாங்க பிபி இஸ் அ சைலண்ட் கில்லர்னு. அதே மாதிரிங்க டயர்ட்னஸும் போர்டமும் சைலண்ட் கில்லர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தை ஏமாத்துறதுக்காக தான் நீங்க டயர்ட்னஸை ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் எப்போ டயர்ட்னஸை உணர்ந்தீங்கன்னு பாருங்க. நீங்க செய்ய விரும்பாத ஏதோ ஒன்றை செய்ய வேண்டி இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போறதோ இல்ல காலேஜ் போறதோ இல்ல வேலைக்கு போறதோ, அப்போ மறுக்கிறதுக்காக மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக டயர்டா இருக்கு, உடம்பு முடியல, ஃபீவரிஷா இருக்கு அப்படின்னு மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே ஏமாத்திக்க ஆரம்பிச்சு உண்மையிலேயே டயர்ட்னஸை செரிஷ் பண்ண ஆரம்பிச்சு டயர்ட்னஸுக்கே ஒரு விதமான அடிக்ஷனுக்கு போயிட்டு அந்த ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் உங்க வாழ்க்கையோட எவ்வளவு பெரிய பாகத்தை விழுங்கிடும் தெரியுமாங்கய்யா. டயர்ட்னஸ் போர்டத்துல விழுந்த உடனே தான் சரசரசரன் சறுக்கி இதிலெல்லாம் சிக்கக்கூடாதோ அதிலெல்லாம் சிக்கி முடிந்திருப்பார். அதுக்கப்புறம் அது இடியாப்ப சிக்கல் இல்ல, இடிக்கிறாப்ப சிக்கல். இதுதான் சரியான வார்த்தை. இடிபோல் இடிக்கும் இடியாப்ப சிக்கல். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். காலம் ரயில் அப்படின்னா அதுல உட்கார்ந்துட்டு போற பேசஞ்சர் நீங்க இல்ல, காலம் போற ட்ராக் நீங்க. காலங்கிற திரைப்படம் ஓடுகின்ற திரை நீங்க. திரைப்படத்திலே மயங்கி அது நிஜம், அதுல போய் லைக்காதீர்கள். இந்த வீடியோல சுவாமி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படி ஸ்டக் ஆயிருக்கும், நம்ம வந்து ரயில்ல போற பேசஞ்சர் கிடையாது, நம்ம ரயில் தண்டவாளமே தான். அப்படின்னா நம்ம தண்டவாளத்தை நம்ம எப்படி வேணாலும் நம்ம லைஃபை வந்து மாத்திக்க முடியும். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இந்த லைஃப் ஹேக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, என்ன புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.